अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इनकी நம்ம சேனல்ல ஒரு டிஃபரண்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம்। பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்ல உங்களுக்கு ஈஸியா வீட்ல உள்ள பொருளை வச்சு நான் செஞ்சு காட்ட போறேன்। ரொம்ப டேஸ்டா எம்மியா இருக்குங்க। நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க। வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க। பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க। இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம்। पनीर बटर मसाला की என்னென்ன இன்கிரியன்ட் பார்த்தலாம்। ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், இது கூட 13 ல இருந்து 14 கேஷ்யூ நட் மிக்ஸில நல்லா ஃபைனல் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வரலாம்। இந்த பேஸ்ட் தான் நமக்கு பன்னீர் பட்டர் மசாலாக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும்। pan ஹீட் ஆயிடுச்சு। இதுல தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன்। 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸா சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்। இது கூட நான் 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன்। நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க, பட்டர் இல்லாதவங்க கீ ஆட் பண்ணிக்கோங்க। நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன்। ஆனியன் நல்ல கோல்டன் நிறம் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும்। ஆனியன் நல்லா கோல்டன் நிறம் ஆயிடுச்சு। இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணலாம்। தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன்। இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன்। இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க। நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணலாம்। இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க। நெக்ஸ்ட் நம்ம மசாலா ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணலாம்। கரம் மசாலா தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன்। பிஞ்சளவு மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன்। நெக்ஸ்ட் 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன்। உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த லெவலுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க। 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன்। இது கலருக்காக தான் ஆட் பண்ணுறேன், இது ஆப்ஷனல் தான், வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க। கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள்। எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் ஆகட்டும்। பன்னீர் நான் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன்। பன்னீர் தவால நம்ம ஃப்ரை பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம்। நான் மசாலாவில் டிப் பண்ணி ஆட் பண்ணுறேன், ஏன்னா சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்। அதுக்காக இதில் என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன்னா, சிக்கன் 65 மசாலா ஒரு டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கேன், மிளகாய்த்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட்டு। இதில் டிப் பண்ணி தவால ஃப்ரை பண்ண போகிறேன்। ரொம்பவே குக் பண்ணிடாதீங்க, ரொம்ப குக் பண்ணாக்கா நம்மளுக்கு பன்னீர் கொஞ்சம் ஹார்டாக போயிடும்। ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணாவே போதும், லைட்டாக கோல்டன் நிறம் ஆனாவே போதுங்க, பன்னீர் குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம்। கிரேவியும் நல்லா ரெடி ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க। எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கா। இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, நான் தயிர் 2.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன்। ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுவாங்க। நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணுறேன், அதனால் நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன்। சாப் பண்ண புதினா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கேன்। ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு। நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சோம்ல, இப்போ ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம்। பன்னீர் நல்லா மசாலாவில் ஏறி சாப்பிடும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்। எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு। இந்த ஸ்டேஜில் நான் என்ன ஃபைனலாக ஆட் பண்ண போகிறேன்னா, தேங்காய் பால் தாங்க ஆட் பண்ண போகிறேன்। காமூடி தேங்காவை திருவி பால் எடுத்து வச்சுருக்கேன், அதான் திக்கான பாலாக எடுத்துக்கோங்க। தேங்காய் பால் ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள்। அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணியாச்சு। இப்போ சாப் பண்ண கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியாச்சு। 1 டீஸ்பூன் நான் கீ வாசனைக்காக ஆட் பண்ணியிருக்கேன்। இப்போ பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக வந்திருக்கு பாருங்கள்। நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன்। இப்போ எப்படி இருக்குன்னு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்। இப்போ வாங்க, பன்னீர் பட்டர் மசாலா கடையில் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் நான் பட்டர் இல்லாமல் கீ ஆட் பண்ணி, ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாமல்
தயிரும் தேங்காய் பாலும் ஆட் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா நான் தான் ரெடி பண்ணியிருக்கேன். கோதுமையில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் எப்படி செய்யலான்னா நான் ஏற்கனவே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்காட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், கிரேவி அவ்வளோ திக்காக வந்திருக்கு. பன்னீரும் நல்லா செம்மையாக இருக்குங்க. அந்த மசாலாவில் வந்து நல்லா ஏறி செம்ம சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.